என் சொந்தம், நீர் என் பக்கம். துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. நேரிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரியும் திரியை அணையா, புலம்பலை கழிப்பார் மாற்றுபவர், விடுதலை தெய்வம் இயேசு பரன். நேரிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரியும் திரியை அணையா, புலம்பலை கழிப்பார் மாற்றுபவர், விடுதலை தெய்வம் இயேசு பரன். நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம். துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. சூரை செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம். துன்ப வேளைகளில். சங்கீதம் 116 7வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். Psalm 116:7. என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வசனத்தை எங்களுக்கு பிட்டு தருவீராக. எல்லா இடையூறுகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஒவ்வொருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகையின் கீழாக வருவதாக. ஒவ்வொரு நொடியையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். வீணான வார்த்தைகள் இடையினுடைய வாயிலிருந்து வராதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் இன்றைக்கு என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்யும்படி எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். உடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையிலும் கர்த்தர் ஆசீர்வதியும் பெருகச் செய்வீராக. ஆண்டவரே, புல் உலரும் பூ உதிரும் ஐயா, உடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இந்த வசனத்தை கொண்டு எங்களோட பேசி எங்களை கட்டி எழுப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நான் நேற்று தினத்தில் காலையிலிருந்து ஜெபிச்சுட்டே இருந்தேன். திடீரென்று என்னுடைய காதுகளிலே இந்த ஒரு தொனி மாத்திரம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னுடைய ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடினாலே நீ உன்னுடைய இளைப்பாறுதலுக்கு திரும்பும். இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பே அதுதான், ரிலாக்ஸ் அண்ட் ரெஸ்ட். நிம்மதியாய் இளைப்பார். இந்த ரெஸ்ட் அப்படின்ற வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப அலர்ஜி உண்டு பண்ணுறது. ஏன்னா கல்ற தோட்டத்தில் போனால் ரெஸ்ட் இன் பீஸ், அந்த இளைப்பாறுதல் அல்ல. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற இளைப்பாறுதல், உன்னுடைய எல்லா போராட்டங்கள்லாம் விற்று உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தேவன் செய்த நன்மைகளை நல்லா அனுபவிச்சிருக்கிற இது வரைக்கும் இதை நன்கு அனுபவித்து சாட்சியுள்ள நீ இப்பொழுது போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் நெருக்கமான சூழ்நிலைகளையும் சந்திக்கிறல்ல. இப்ப நீ அதிலேயே மூழ்கிறாத. வசனம் சொல்லுது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியினாலே நீ உன்னோட இளைப்பாறுதலுக்கு திரும்பும். ரொம்ப முட்டிட்டுலாம் நிற்காத, மண்டை போட்டு உடைச்சிக்காத. கடந்த நாட்களிலே தேவன் செய்தார், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னமும் எங்களை தப்புவிப்பார் என்று சொல்லி அவர் மேல நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம். இதுக்கு பேர் தான் நல்ல விசுவாசம். ஜான் ஜி பேட்டன் என்கிறவர்
குறிப்பிட்ட பழங்குடியினர் மத்தியிலே, ஆதிவாசிகள் மத்தியிலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய மொழியிலே அவர் வேதாகமத்தை மொழிபெயர்க்கும் பொழுது விசுவாசம் என்கிற வார்த்தைக்கு சரியான பதம் அவருக்கு கிடைக்கவே இல்லை. விசுவாசம், அதற்கு என்ன வார்த்தை போடுன்றத முட்டிக்கிட்டு இருக்கிறார். பல நாட்கள் ஆயிடுச்சு. ஒரு நாள் அவர் இருக்கும் பொழுது அவரோடு இணைந்து ஊழியத்தில் உதவி செய்கிற ஒரு மனுஷன், அந்த குறிப்பிட்ட ஆதிவாசிகள் கூட்டத்தை சேர்ந்தவன், அவன் வேட்டைக்கு போயிட்டு வந்து ஒரு பாறையின் மேலே அப்படியே ஆசுவாசமாக படுத்தான். அப்போ அப்பாடா நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கு அவன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணான். ஜான்ஜி பேட்டன் போய் கேட்டார், என்ன வார்த்தை சொன்ன, என்ன வார்த்தை சொன்னேன்? சில நேரத்தில் உட்கார பாருங்க, போய் சேரல, அப்பாடா. அவன் அந்த மொழியில் அந்த வார்த்தையை சொன்னான். அவர் விசுவாசத்துக்கு அந்த வார்த்தையை தான் போட்டார். கரங்குளத்தில் சொல்லுவோமா, இது விசுவாசம் என்பது என்ன? என்னை தாங்குகிற ஒரு தேவன் இருக்கிறார், நான் அவரில் போய் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ரிலாக்ஸாக உட்கார்றேன். நம்ம விசுவாசம் விசுவாசம்னு பெருசாக பேசுகிறோம் பாருங்க. சிவந்த சமுத்திரத்தை பிளக்கிற விசுவாசத்தை பேசுகிறோம், யோர்தானை பிளக்கிற விசுவாசம் பேசுகிறோம். எனக்கு ஒரு ஆண்டவர் என்ன தாங்கி பிடிக்கிறாருன்னு ரொம்ப போய் கேஷுவலாக ரிலாக்ஸாக உட்கார்ற விசுவாசம் யாருக்குமே இல்லாமல் போச்சு பாருங்க. முதல்ல இங்கிருந்து தொடங்கட்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் உனக்கு நன்மை செய்தார். எந்த சூழ்நிலையில்? 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது செய்தி அல்ல, இது செய்தி அல்ல, இன்ட்ரோடக்ஷனாக அதை நான் சொல்லிடுறேன். 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையில் அவன் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து பேசுறான்னு புரியும். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பிடித்தது. போதுமா? அவன் சும்மா கேஷுவலாக ஒரு பிரசங்கத்துக்கு அந்த வார்த்தையை சொல்லலை. அவன் வாழ்க்கையில் வந்த அனுபவம் என்ன? மரணக்கட்டுகள், துர்ச்சன பிரவாகம், இக்கட்டுகள், நெருக்கங்கள். இன்னொரு இடத்துல கேட்டீங்கன்னா டிப்ரெஷனே வந்துருச்சுங்க, எனக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடுச்சுங்க, யோசிச்சு 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 இதுலேயே உட்கார்ந்துருந்தா நம்ம கதை முடிஞ்சிடும் அவனுக்கு தெரிஞ்சுது. அதனால தான் வந்துட்டான். ஆத்மாவே, ஆண்டவர் உனக்கு நன்மை பண்ணியிருக்கிறார். இது ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, டுடேஸ் இங்கிலீஷ் வெர்ஷன். பி கான்ஃபிடென்ட் மை ஹார்ட் பிகாஸ் த லார்ட் ஹஸ் பீன் குட் டு மீ. இருதயமே தைரியமாரே. ஏன் அப்படின்னா தேவன் உனக்கு நன்மை செய்திருக்கிறார். மெசேஜ் பைபிளில் போட்டிருக்குது, ஐ செட் டு மை செல்ஃப், நான் எனக்குள்ளே சொல்லிக்கிட்டேன், ரிலாக்ஸ் அண்ட் ரெஸ்ட். God has showered you with blessings. Soul, you have been rescued from death. ஆத்மாவே, நீ மரணத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கிறாய். என் கண்ணே, நீ கண்ணீரிலிருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கிறாய். என்னுடைய கால்களே, நீங்கள் இடறலுக்கும் தடுமாற்றத்திற்கும் தப்புவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, I said to myself, relax because the Lord takes care of you. ஆண்டவர் இருக்கிறாருங்க, எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. எதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற? ரிலாக்ஸ். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, மை சோல் ரிட்டர்ன் டு ரெஸ்ட். என் ஆத்மாவே, நீ இளைப்பாறுதலுக்கு திரும்பு. ஃபார் Adonai has been generous toward you. நீ எதுக்கு ரொம்ப முட்டிட்டு இருக்கிற? அடோனாய் தேவன் சர்வ வல்லவர் மேல ரொம்ப தாராளமா இருக்கிறார். அவர் உனக்கு கொடுக்கிற கிருபை ரொம்ப கஞ்ச பிசினார்த்தனமாலாம் கொடுக்கல, உனக்கு தாராளமா இரக்கத்தை பொறு. வேதம் சொல்கிறது, அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஆமென். எல்லாத்தையும் உனக்கு தாராளமா கொடுக்கிறார். அதனால ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். நான் யோசிச்சு பார்த்தேன், இத்தனை நன்மைகளை பெற்றும் ரொம்ப முட்டி மோதினவன் யாரெல்லாம் வேதத்தில் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது எனக்கு வேற யாருமே தெரியல, எளிய ஒரு மனுஷனை தவிர. நான் நேற்று ராத்திரி படுத்துக்கிட்டு ரொம்ப நேரம் தூங்கவே இல்லை, யோசிச்சிட்டே இருந்தேன். ஏன் ஆண்டவர் எலியாவை நம்மை போல பாடுள்ள மனுஷன் சொல்லிட்டு எழுதி வச்சாருன்னு எனக்கு தெரியவில்லை. யாக்கோபு 5வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீங்க வீட்டில் போய் வாசிங்க. யாக்கோபு, ஜேம்ஸ் சாப்டர் 5 verse 17. எதுக்கு நம்மை போல பாடுள்ள மனுஷன், அவன் ஜெபம் பண்ணா அற்புதம் நடந்துச்சுன்னு யாக்கோபை வச்சு பரிசுத்த ஆவியானவர் எழுதினாரு. யாரெல்லாம் ஜெபம் பண்ணல? மோசே ஜெபம் பண்ண தான் செஞ்சான், வேற யார சொல்றது? எல்லா பரிசுத்தவன். ஆபிரகாம் நல்ல ஜெபிக்கிறவனா இருந்தான். யாக்கோபு, அவன் ராத்திரிலாம் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நம்மை போக விடேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண வந்தான். வேதம் சொல்லுகிறது அவன் போராடி மேற்கொண்டான்லாம் போட்டிருக்குது. வேற எல்லாருமே ஜெபிச்சாங்க. மோசே மலையின் மேல ஜெபிச்சான், தேவனுடைய சமூகத்திலே மன்றாடுறான். எல்லா பரிசுத்தவான்களும் ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவங்களா இருந்தாங்களே. எல்லா பரிசுத்தவான்களுமே ஜெபித்து தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் மாத்திரமல்ல தங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை ருசிச்சவங்களா இருந்தாங்களே. ஏன் இந்த எலியா என்கிற மனுஷன் மாத்திரம் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தான்னு சொல்லிட்டு எதற்கு போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற எல்லாரையும் விட 100%
நம்ம லைஃப்பை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அவன் எளிய மாத்திரம் தான். யோசிச்சு பாருங்க, எத்தனையோ முறை இதை நம்ம பேசிட்டோம். ஆனால் நேற்று நான் வித்தியாசமாக கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். 17வது அதிகாரத்தில் அற்புதங்களை ருசிச்சவன் 1 ராஜாக்கள் 17 18 மவுண்டன் டாப் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நாடை இஸ்ரவேல் ஜனமே மொத்தமா கர்த்தரே தேவன் சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படியக்கூடிய அளவுக்கு பெரிய எழுப்புதல் வந்துச்சு. 19வது அதிகாரத்தில் பலூன்ல மொத்தமா காத்து போயிடுச்சு. இருக்கிறோமா? சாட்சி சொல்ல சொன்னா பாருங்க, பிரதர் கர்த்தர் என்னெல்லாம் செஞ்சார் தெரியுமா, என்னெல்லாம் செஞ்சார் இன்னைக்கு கேட்டு பாருங்களேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்ல, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. கிறிஸ்தவ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த கை துடுப்பு மாதிரி போடுற படகு மாதிரி கரெக்டா பகீரத பிரயாத்தம் பட்டு தான் அப்படியே வண்டியை கரை சேர்க்கணும், போட்டு துடுப்பு போட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னொரு வண்டி உண்டு, மோட்ரு, அது என்ன காத்தடிச்சாலும் சரி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இன்னொன்று இருக்குது பாரு, இந்த பாய்மர கப்பல்னு ஒன்று, காற்று அடித்தாதான் வண்டியை மூவ் ஆகும். இது ரொம்ப டேஞ்சரான கிறிஸ்தவ வாழ்க்கை. சூழ்நிலை சரியா இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் சூழ்நிலை ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், கர்த்தரே நமக்கு ஸ்தோத்திரம் போட்ட கூட கண்டுக்கிறது இல்லை. ரொம்ப டேஞ்சரான வாழ்க்கை பாருங்க. இந்த எலியா எப்படிப்பட்ட மனுஷன்? வேதம் சொல்லுகிறது, இயேசு மறுரூபமான பொழுது மோசையோடு அங்க வந்து நின்னவன். ஏனோக்கு என்கிற மனுஷன் எப்படி மரணத்தை காணாமல் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டானோ அதே மாதிரி இந்த எலியாவும் மரணத்தை காணாமல் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவன். மரணத்தை காணாமல் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவன் மாத்திரம் அல்ல, மொத்த தீர்க்க தரிசனத்துக்குமே ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதி யாருன்னு கேட்டீங்கன்னா எலியா தான். நியாயப்பிரமாணத்திற்கு ரெப்ரசன்டேட்டிவ் மோசே, தீர்க்க தரிசனத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவ் யாரு? எலியா. ரொம்ப பெரிய போஸ்ட் தான். ஆனா வசனம் சொல்லுது நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஏன் அப்படி போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரே லெவல்ல இருக்கவே இருக்காது. இது அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மேலே இருக்கும், ஒரு நாளைக்கு கீழே இருக்கும், ஒரு நாளைக்கு பேப்பருக்கு மேலே போயிடும், ஒரு நாள் போட்டிருக்க லைனுக்கும் கீழே போயிடும். அதனால தான் யாக்கோபு போட்டிருக்காரு நம்மை போல பாடுள்ள மனுஷன். நல்ல கவனிங்க, மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் தாங்கள் சொன்னவைகளையும் தாங்கள் செய்தவைகளையும் அவர்கள் புத்தகமாக எழுதினார்கள். இந்த எலியா எனக்கு தெரிஞ்ச தீர்க்க தரிசனம் உரைத்ததோடு சரி, அவன் அதை எழுதி வைக்கவே இல்லை. அவனை குறித்து மற்றவங்க தான் எழுதினாங்க. இந்த எலியா என்ற வார்த்தைக்கு the Lord is my God கவனிக்கணும். திரும்ப திரும்ப வசனத்தை கவனிக்கிறவங்க இதை மனசுல ஆழமா எழுதிக்கங்க. கர்த்தர் என்னுடைய தேவன் அல்லது தேவன் என்னுடைய கர்த்தரா இருக்கிறார். கர்த்தருக்கும் தேவனுக்கும் வித்தியாசத்தை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். தேவன் லைஃப்ல கர்த்தராவே இருக்கிறாருங்க. போங்க, இவன் கர்த்தருக்கு என்று வைராக்கியம் பாராட்டினவன், நன்கு ஜெபித்த ஒரு ஜெப வீரன். நல்ல ஜெபிக்கிற வீரனா இருந்தான், கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டினவனா இருந்தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆளு மட்டும் அப்பப்போ மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஏன் இன்னைக்கு எலியாவை கவனிக்கணும்? ஆண்டவர் சொல்றாரு, 17வது அதிகாரத்தில் இருந்த எலியா வேற, 18வது அதிகாரத்தில் இருந்த எலியா வேற, 19வது அதிகாரத்தில் இருந்த எலியா வேற. யார் மாறினாலும், எந்த சூழ்நிலைகள் மாறினாலும் தேவன் மாறாதவராய் இருக்கிறார். கரங்கொடுத்து சத்தம் முறையில சொல்லுவோமா? நீங்க இன்னைக்கு எலியாவை மாதிரி வந்து உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவாராக. ஆமென். ஏன் ஆண்டவர் அவனை எழுதி வச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் என்னதான் ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து எதை போஷிக்கிறீர்களோ, எதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அதுதான் ரொம்ப எப்பொழுதும் வளர்ந்துகிட்டே இருக்கும். பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறாரு, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடிக்கிட்டே இருக்கும். இதுல எது ஜெயிக்க போகுது? கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், விசுவாசிகளாக மாறி இருக்கிறோம், ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம், ராஜரிக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். நாம எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃப்ல ஜெயிக்கும். கரெக்ட் தானே? பவுல் சொல்றாரு, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, என்னைக்கு ரத்தத்தினால கழுவப்பட்டீங்களோ, அன்னைக்கே உங்களுடைய ஆவிக்கும் உங்களுடைய மாம்சம் சரீரம் இல்ல, மாம்சத்தினுடைய கிரியைகள், இந்த மாம்சத்துக்கும் இந்த ஆவிக்கும் தொடர்ந்து போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஆவிக்கு நல்ல கான்சென்ட்ரேட் கொடுத்தால், உங்களுடைய ஆத்மாவிற்கு நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணி 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 அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை கவனிப்பீர்களே ஆனால்
வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் போராட்டம் வருதோ அப்பொழுதெல்லாம் ஆவி மேற்கொள்ளும். நீங்க மாம்சத்துக்கு அடுத்த காரியத்திலேயே கவனம் செலுத்தி இங்க ஒரு வீடுனா அங்க ஒரு வீடு, அங்க வீடு, அங்க ஒரு, அதிலே கவனம் போயிட்டு இருந்துட்டு சர்ச்சுக்கு போறது அப்புறம் பார்த்துக்கலாம் நினைச்சோம்னா போராட்டம்னு ஒன்று வரும்பொழுது இது ஓவர் கம் பண்ணிடும். ஒரு விவசாயி இருந்தான், 2 நாய் வளர்த்தான். 2 நாய் அப்பப்போ சண்டை போட்டுக்கும். சண்டை போடும் பொழுதே சொல்லிடுவான், இந்த நாய் தான் ஜெயிக்கும் பார் அப்படின்னு. பக்கத்தில் கேட்டான், எப்பறம் கரெக்டாக சொல்கிற? அவன் சொன்னான், இந்த நாய்க்கு தானே நல்லா சோறு போடுறேன். எந்த நாய்க்கு நல்லா சோறு போடுறனோ அந்த நாய் தான் ஜெயிக்கும். கவனிங்க, நீங்கள் ஆவிக்கு நல்லா உணவு ஊட்டுறீங்களா இல்லோட மாம்சத்திற்கு நல்லா உணவு ஊட்டுறீங்களான்னு எனக்கு தீர்மானிக்கணும். இந்த எலியா என்கிற மனுஷன் எப்படி, அவன் என்னதான் ஆவிக்குரிய மனுஷனா இருந்தாலும், நான் யாரையும் குறை பேசலை, ஆனால் ஒவ்வொரு மனுஷனையும் எல்லா நிறை குறைகளையும் நாம் ஆராய்வோம். ஆனால் அதுக்கு தானே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையும் ஆராய்ந்து கொள்வதற்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் முடியும் பொழுது இந்த எலியா என்கிற மனுஷனை குறித்து இப்படி தான் போட்டிருக்கு. கர்த்தருடைய கை அல்லது கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல இருந்ததுனால, இந்த கர்த்தருடைய கரம் ரொம்ப முக்கியம். பாருங்க, கர்த்தருடைய வலதுகை பராக்கிரமம் செய்யும் போட்டிருக்குது. இந்த கர்த்தருடைய கரம், எஸ்ரா சொல்றான், கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் இருந்தபடினாலே ராஜா நாங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கூட வாசிக்கிறோம் 2வது அதிகாரத்தில், கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அதனால அவங்க பராக்கிரமான காரியங்களை செய்தான். இப்பொழுதும் கூட இந்த அதிகாரத்தை முடிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல இருந்துச்சு. அதனால அவன் ரதத்திற்கு முன்பாக ஓடினான். கிட்டத்தட்ட 20 மைல். யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிறதுக்குள்ளே சில பேருக்கு நெஞ்சு பிடிச்சிருவான். அவன் 20 மைல் ராஜாவினோட ரதத்திற்கு முன்பாக ஓடுறான். இந்த ஆகாபும் திமிர் பிடிச்சவன் நினைக்கிறேன். ஆகாப் திமிர் பிடிச்சவன் தான். அவனுக்கு ஊழியக்காரங்களை எப்படி மதிக்கணும் கூட தெரியல. உதாரணத்திற்கு நீங்க அப்புறம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 8வது அதிகாரத்தில் அந்த காந்தாகே என்பவர்களுக்கு எத்தியோப்பிய ராணிக்கு மந்திரியா இருந்தான் பாருங்க, பொக்கிஷதாரி. அவன் ரதத்தில் போகும்பொழுது பிலிப்பு அவன் கூட போன உடனே வசனம் சொல்லுது, நீ ரதத்தில் ஏறிக்கொள்ளும்னு சொல்றான். அது ரொம்ப முக்கியம். நீ ரதத்தில் ஏறிக்கொள்ளும், ரதத்தில் ஏறிக்கொள்ளும். ஆனால் இவன் அப்படி சொல்லவே இல்லை நான் நினைக்கிறேன். ஆனாலும் பாருங்க, ரதத்திற்கு பின்பாகலாம் மூச்சரைக்க ஓடி வரல எலியா. கர்த்தருடைய கரம் அவன் கூட இருந்ததுனால ஆகாபுடைய ரதத்திற்கு முன்பாக ஓடினான். அவன் ஒரு அலையிலே சொல்லுவோமா, நம்மளை சில பேர் மதிச்சா என்ன, மதிக்காட்டி நமக்கு என்ன, கர்த்தருடைய கரம் கூட இருந்தா ஆமென், ரொம்ப நல்லது. இப்போ இவ்வளவு அற்புதமான அனுபவம். ஏன் இந்த 18வது அதிகாரத்தில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன பாருங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். நானுங்க எலியாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்பா, எழுப்புதல் வீரரே, நாமளா இருந்த பேனர் அடிச்சு ஒட்டியிருப்போம், எழுப்புதலி நாயகனே, எங்கள் எலியாவே வருக வருக வருக. இவன் ஒருத்தனும் பேனர்லாம் ஒட்டின மாதிரிலாம் தெரியல. நேர போனா வசனம் சொல்லுது, எலியா செய்த எல்லாவற்றையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவிச்சான். பிரச்சனை அதுதான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், சில நேரத்தில் தேவன் எங்கெல்லாம் மறைக்கப்படுகிறாரோ அங்கெல்லாம் ஊழியனுக்கு தலைவலி தான். ஊழியனுக்கு தலைவலி பாருங்க. ஆகாப் இருக்கிறானே, அவனுக்கு தேவனுடைய நாமத்தை சொல்லவே பிடிக்கல. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன்னுடைய நினைவுகள் தேவன் இல்லை என்பதே அவனுடைய நினைவுகள். அவன் தன்னுடைய பெருமையினால, கர்வத்தினால தேவனை தேடான். அவன் போய் நேர கேட்டான், என்னங்க நேரத்தில் வந்தீங்கன்னு ஒருவேளை கேட்டாலும் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஏசபேல், என்னங்க வந்துட்டீங்க, இன்னைக்கு எலியா என்ன பண்ணான் தெரியுமா? ரொம்ப பெருமையெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன். என்ன பண்ணான் தெரியுமா? நம்ம ஆளுங்க மொத்தத்தையும் காலி பண்ணிட்டான். மொத்தம் காலி. போ, நீ கட்டின கோயில் நம்ம ஒருத்தனும் வரமாட்டான். எவன் தான் என்னதான் பூஜை காட்டி மணி அடிச்சாலும் ஒருத்தரும் தட்டில் காசு போட மாட்டான். போ. வந்துச்சு ஏசபேலுக்கு கோபம். கதையை முடிச்சிடுறேன் சொன்ன, நாளைக்கு இந்நேரத்துக்கு உன் தலை உன் உடம்புல இருந்துச்சுன்னா 33 கோடி தேவர்களும் எனக்கு சரியாய் செய்ய கடவார்கள். பிரதர், இதுதான் பின்னாலே சம்பவம். இப்போ என்ன நடந்தது? ஏன் வாழ்க்கையில இவ்வளவு சோர்வுகள், இவ்வளவு பிரச்சனைகள்? இந்த எலியா என்கிற மனுஷன் ஏன்
இவ்வளவு தடுமாற்றத்தை சந்திக்கணும்? தேவனை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்தவன், தனிப்பட்ட வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறான் 17வது அதிகாரத்துல, ஊழியத்தில் அனுபவிச்சிருக்கிறான் 18வது அதிகாரத்துல. ஆனா 19வது அதிகாரத்துல சூறைச் செடியின் கீழே போய் உட்கார்ந்துட்டு, போதும் ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், ஏன் ஆண்டவர் இவ்வளவு நெருக்கம், என்னுடைய ஆத்மாவை நீர் எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இவ்வளவு தூரம் புலம்புறான்னா ஏன் காரணம்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்னைக்கு நிறைய பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, போதும் ஆண்டவரே, வெளியே சிரிக்கிறீங்க, உள்ள சோகம், நிறைய கேள்விகள், வெறுத்து போயிடுச்சு ஆவிக்குரிய வாழ்க்கை. தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. ரிலாக்ஸ் அண்ட் ரெஸ்ட், நிம்மதியா ஓய்ந்துருங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியினாலே நீ உன்னோட இளைப்பாறுதலுக்கு திரும்பு. 19வது முதலாவது குறிப்பை நான் சொல்லிடுறேன். சூழ்நிலைகளாலே சோர்ந்து போன எலியா. இந்த எலியாவுக்கு சோறு வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சூழ்நிலைகளை பார்த்தது. 19வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எலியா செய்த எல்லாவற்றையும் எல்லாரையும் போதும் 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 நல்ல கவனிங்க. எலியா தேவனுடைய தீர்க்கதரிசின்னு யேசபேலுக்கு நல்லா தெரியும். கர்த்தருடைய பிள்ளைங்க, எலியா தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுறவன், தேவனுடைய நாமத்தை ஒரு நாள் விட்டு கொடுக்காதவன், எந்த சூழ்நிலையில் வந்தாலும் சரி ஆகாபுக்கும் யேசபேலுக்கும் முன்பாக அடிபணியாதவன். யேசபேலுக்கு நன்றாய் தெரியும், அது வரைக்கும் விட்டு வச்சுட்டே இருந்தான். அன்னைக்கு தான் எலியா வைராக்கியம் உள்ளவன்னு தெரியுமா நான் யேசபேலுக்கு? ஃப்ரம் டே ஒன் அவளுக்கு நல்லா தெரியும். எலியா எப்பொழுது தன்னை ஆகாபுக்கு முன்பாக நிறுத்தி, கர்த்தருடைய வார்த்தையின்படியே நான் சொல்றேன், என் வார்த்தையின்படியே மழை பெய்யவே பெய்யாதரா 3 வருஷம் சொன்ன நாளிலே எலியா யாருன்னு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க. ஆனால் என்றைக்காவா நான் உன்னை காலி பண்றேன்னு சொன்னா தெரியுமா? தேவனுடைய மகிமை எலியாவினுடைய வாழ்க்கை அல்லது எலியாவை கொண்டு எப்பொழுது வெளிப்பட்டதோ அப்போதான் அவளுக்கு கோபமே வருது. இன்னைக்கு நிறைய பேர் உங்க மேல கோபத்தோட இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். கலக்குத்துறையில சொல்லுவோமா? அதனால தான் தேவ மகிமை வெளிப்படாத கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. ஏங்க 10ஓடு 1 11 வாழ்வதற்கு தேவன் உங்களை என்னையும் ரட்சிக்கல. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிப்பதற்கு தேவன் உங்களை என்னையும் ரட்சிக்கல. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருப்போமே. ஆனால் வேதம் சொல்லுகிறது நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். வசனம் சொல்லுது அவர் நம்மை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்பதை புறஜாதிகள் கண்டுன்னு வசனம் சொல்லுது. நாம் அவருடைய மகிமையினால மூடப்பட்டிருக்கிறோம். இதற்கு தகுந்த மாதிரி நம்ம வாழணும். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேனே, நீங்க அப்புறம் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள்ல 7வது அதிகாரத்துல ஸ்தேவான் பிரசங்கம் பண்றான். நல்லா கவனிக்கணும். ஆலோசனை சங்கத்துல எல்லாம் இருக்கிறாங்க. யூதர்கள் இருந்தாங்க, வேதபாரர்கள் இருந்தாங்க, பரிசேயர்கள் எல்லாம் அந்த கூட்டத்திலே பரிசேயர்கள்லாம் இருந்தாங்க. இப்போ ஸ்தேவான் பிரசங்கம் பண்றான். ஆதியாகமத்திலிருந்து ஆபிரகாம்ல இருந்து கவனிக்கணும், ஆபிரகாம்ல இருந்து இயேசு வரைக்கும் பிரசங்கம் பண்றான். வசனம் சொல்லுது எல்லாரும் பல்ல மத்திரம் அப்படி கடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? 54வது வசனம். இவைகளெல்லாம் அவர்கள் எதை பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறான். போல்டா ஸ்தேவான் பேசுறான். ஆணித்தரமா வசனங்களை ஒப்பிட்டு பேசுறான். பேசும் பொழுது இவைகளை கேட்ட பொழுது மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து பல்ல கடிச்சிட்டு இருக்கான். நர 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 நர. கவனிங்க, பல்லை கடித்து கொண்டிருந்தார்கள். எப்ப தெரியுமா அவனுக்கு மொத்த கோபம் வெளிப்பட்டுச்சு? 56வது வசனத்தை வாசிங்களேன். இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஆமா, இப்ப மகிமை நான் பார்க்கிறேன்டான்னு சொல்லிட்டு மகிமை வெளிப்படுத்தி காண்பிக்க ஆரம்பிச்சான் பாருங்க. இதுவரைக்கும் பல்ல கடிச்சுக்கிட்டு ஒட்டக்கிட்டு இருந்தாங்க. மகிமை எப்ப வெளிப்பட்டதுன்னு தெரிஞ்சுதோ வசனம் சொல்லுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு, எத்தனை போட்டிருக்கு பாருங்க, கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு. சில பேருக்கு நம்ம இயேசுன்னு பேச ஆரம்பிச்சனாலே அந்த ஆவி வேலையே செய்யாது.
ஏதாயில் ஒன்று பண்ணி சில இடத்துல பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கவனச்சிதறல் உண்டு பண்ணும் பாருங்க, டைவெர்ட். வசனம் சொல்லுது, காதுகளை அடைத்து கொண்டு, அதெல்லாம் அந்த ஆவிதான். அடுத்தது ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து, அவன் மேல பாஞ்சு, புலிப்பாயும் சிறுத்தைப்பாயும் சிங்கம் பாயும். இங்க இவனுங்க எல்லாம் பாஞ்சானாலாம். ஏன்? அவன் மேல இருந்த கோபம் இல்லை, தேவனுடைய மகிமை வெளிப்பட்டபடியினால் அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல் எறிந்தார்கள். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். எல்லாம் தான் எரிச்சலுக்கு காரணம். உங்களை சோர்வுக்குள்ளாக்குகிறதுனுடைய காரணம் என்ன? சில நேரத்தில் நீங்களும் நானும் ஆண்டவர் கூட இருக்கிறத நாம புரிஞ்சுக்கிறதே இல்லை பாருங்க. ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் தம்மை, அவர் நம்மோடு இருக்கிற அந்த காரியத்தை வெளிப்படுத்தி காண்பிச்சுட்டு தான் இருக்கிறார். என்ன தெரியுமா? அந்த மகிமைக்கு பாத்திரவான்களாக நாமளும் நடந்துக்கணும். கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார், கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கண்ட இடத்துக்கும் போகக்கூடாது, கண்ட காரியத்தையும் செய்யக்கூடாது. இங்கே தான் இருக்கிறவங்களாம் கரம் கொடுத்துரு வேலையில சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். இப்போ 19வது அதிகாரம் வந்துருங்க. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம். வசனம் சொல்லுது, எலியா செய்த எல்லாவற்றையும் ஆகாபு எசபேலுக்கு சொன்னா. இப்போ சொல்லிட்டா அவ்வளோதான். நாளைக்கு 24 hours டைம். நாளைக்கு அவன் கதையை நான் முடிச்சிடுறேன். 3வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவனுக்கு அது தெரிந்த போது. இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கு, அதனால தான் சொன்னோம் சூழ்நிலையை பாத்துறாதீங்க. இங்கிலீஷ் பைபிள்ல and when he saw that போட்டிருக்கு. அவன் அதை கண்டபோது. இதுவரைக்கும் தேவனை பார்த்துட்டு இருந்தான். பாகால் பெரிய ஆளா, தேவன் பெரிய ஆளா, கர்த்தர் தாங்க பெரிய ஒரு பாத்திர, அங்கேயே பார்த்துட்டே இருந்தான் பாருங்க. அவன் எந்த சூழ்நிலையும் பார்த்து கலங்கின ஆள் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, கேரித் ஆற்று கண்டையில போய் ஒழித்து கொண்டுன்னு சொன்னாரு. ஆற்றின் தண்ணீரை எடுத்து குடிச்சிட்டு இருந்த ஒரு மனுஷன். அப்போ ஆற்றின் தண்ணீர் வற்றி போன பொழுது அவன் அதை பார்க்கவே இல்லை, அதை நினைச்சு கவலைப்படவும் இல்லை. அங்கிருந்து நீ நேர சாரிபாத்ங்கிற ஊருக்கு போ, அங்க உன்னை போஷிக்கும்படிக்கு ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன், அதையும் பத்தி ஆண்டவரே, அவளே ஒரு விதவைய நான் அங்க போய் உட்கார்ந்து என்ன போய் பிக்னிக் போக சொல்றீர் ஆண்டவரேன்னு கேட்கல. ஒரு பொழுதும் சூழ்நிலை பார்க்காத கர்த்தர் பிள்ளைங்க கவனிங்க. உங்களுடைய கடந்த கால அனுபவங்கள் 1000 அற்புத அனுபவங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நீங்க சூழ்நிலையை பார்த்துட்டீங்கன்னா கதை முடிஞ்சுது. வசனம் சொல்லுது, எலியா அதை கேட்ட பொழுது இல்லை, இங்கிலீஷ் பைபிள், when he saw that. எலியா தனக்கு விரோதமாக எழும்புகிற எதிர்ப்பை என்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சானோ. நான் நேற்று யோசிச்சு பார்த்தேன், அட பாவி, கேரி தாத்து நீரை குறித்து அப்பம் கூட நீ தைரியமா இருந்திய, சாரிபாத்துக்கு போகும்பொழுது தைரியமா இருந்த. நான் அது ஒரு 400 + 450 850 தீர்க்க தரிசிகளுக்கு முன்னால போல்டா இருந்த. ஒரு பொம்பளை சொன்ன வார்த்தை நம்பி இந்த மாதிரி ஆயிட்டியாப்பா. தெரியல அந்த லேடி என்ன மாதிரி ஆளா இருந்திருக்குன்னு எனக்கே தெரியல. ஆகாப்ட போய் கேட்டதான். ஆகாபே நான் நினைக்கிறேன் எசபேல் சொன்னோன்னா டமாலும் அப்படி போய் நினைக்கிறேன் ஆகாப்ட தான் ஏசபேல் சொல்லியிருப்பா. ஆகாபு கிட்ட சொல்லிட்டான் ஏசபேல் சொல்லிட்டாள்னு கேட்ட அந்த வார்த்தைக்கே எளிய இந்த நடுக்கம் பிடிச்சான்னா. டைரக்டா அவ வாயிலிருந்து கேட்டா ஆகாப் நிலைமை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுதான் வசனம் சொல்லுது, தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு பொல்லாப்பை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல சீர்கெட்டவன். சரி, நம்ம கதை சைடில் போட்டோம். நல்ல கவனிங்க. இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா போறேன். இந்த அன்னைக்கு கூட பேசிட்டு இருக்கும் பொழுது நான் சில பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஃபேக்ட் ட்ரூத்னு 2 உண்டு பாருங்க ஆவிக்குரிய காரியத்தில். ஃபேக்ட்னா உண்மை, ட்ரூத்னா சத்தியம். இந்த 2 குழப்பம். அன்னைக்கு ஒரு பிரசங்காரே பண்ணிட்டு இருக்கிறாரு, உண்மைக்கும் சத்தியத்தையும் போட்டு உடப்பி தள்ளி தெளிவாக உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. உண்மைன்றது என்ன, ஃபேக்ட்ன்றது என்னங்க? நீங்க உங்க கண்ணில் பாக்குறீங்க பாருங்க, அது ஃபேக்ட். டாக்டர் சொல்லிட்டார், இந்தப்பா காலை முழுக்க நீ மருந்து எடுத்து ஆகணும். ஃபேக்ட். கரெக்டா? பொய் இல்லையா? அது உண்மைதானே? சத்தியம் என்ன தெரியுமா? இந்த சத்தியம் ஃபேக்டுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறது தான் ஃபெய்த். இந்த ஃபெய்த் எங்க இருந்து தெரியுமா வரும்? தேவனுடைய வார்த்தை அந்த ட்ரூத் மேல அது ஆணித்தரமா இருக்கும் பொழுது தான் வரும். கர்த்தர் பிள்ளைங்க கவனிங்க. எது ஃபேக்ட்? நான் உன்னை கொன்னு போடுறனா இல்லையா பாரு அப்படின்னு ஏசபேல் சொன்னது ஃபேக்ட். எது சத்தியம்? ஏ எலியா, உன்னை அழைச்சதுன்னா உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறது நான் சொன்னது சத்தியம். டாக்டர் சொல்லிட்டாரு, நீ உன் கதை அவ்வளவுதான். ஃபேக்ட். சத்தியம் என்ன தெரியுமா? நானே உன் பரிகாரையாகிய கர்த்தர்,
வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். நாம் பாவங்களுக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமை தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்து தீர்த்தார். அப்படி தழும்புகளாலே நாம் சுகமானோம். ட்ரூத். நாம என்னைக்கு ஃபேக்டையே பார்த்துக்கிட்டே இருக்கிறோமோ, இந்த எலியா நல்லவன் தான், ட்ரூத்தை தான் பார்த்துட்டு போயிட்டு இருந்தான். ஆனா சில சாப்டர்ல என்ன பண்றது, ஃபேக்டை பார்க்க ஆரம்பிச்சிடறான. விசுவாசிங்க கவனிங்க, சாட்சி சொன்னா பிரதர் ஒன்ஸ் அப்பான டைம் தெரியுமா பிரதர், நாங்கள் அங்கே வெட்டினோம் இங்கே முறிச்சோம் பிரதர், எல்லாத்தையும் இன்னைக்கு என்னத்தை வெட்டுறோம் முறிக்கிறோம், ஒன்றும் இல்லையா பிரதர். போதும் ஆண்டவரே போதும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு மூட்டை கட்டி பேசாம விட்டாச்சு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஏன் ஆபிரகாமையும் சாராளையும் ஆண்டவர் பெருசா பேசினாரு. அவனுடைய சரீரம் செத்து போனதையும் அவ என்னல, அவளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவ என்னல. அவளுடைய சரீரம் செத்து போனது ஃபேக்ட், அவளுடைய கர்ப்பம் செத்து போனது ஃபேக்ட். ஆனால் எதுங்க சத்தியம், எதுங்க ட்ரூத் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய சந்ததி இவ்வளவா வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருகும்னு சொன்னார் பாருங்க, அது சத்தியம். நான் இன்னைக்கு எதை தெரிந்து கொள்ள போறேன்றது ரொம்ப முக்கியம். இந்த எலியா பாருங்க, ஏன் இவனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு தடுமாற்றம், ஃபேக்டே வந்துச்சு. இப்போ சத்தியன்றது கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சாச்சு. எசபேல் சொன்ன பாருங்க, நாளைக்கு 24 hours ஒன்று முடிச்சிடறேன்னா இல்லையா பாரு. இதுதான் பழைய ஏற்பாட்டில் எல்லாருக்கும் முன்பாக இந்த ஃபேக்டும் வைக்கப்பட்டிருந்துச்சு, ட்ரூத்தும் வைக்கப்பட்டிருந்துச்சு. உதாரணத்திற்கு இங்கே தான் இருக்கிறவங்களாம் கருவத்தில் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ சிவந்த சமுத்திரத்தோரம் வர்றாங்க. சிவந்த சமுத்திரத்தோரம் வரும்பொழுது முன்னால போக முடியாது. ஃபேக்ட். இப்போ சொன்னா மோசே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். இது ட்ரூத். இப்போ ஃபேக்ட் நிறைவேறிச்சா, ட்ரூத் நிறைவேறிச்சா? எங்க உண்மை நடந்துச்சா, சத்தியம் நடந்துச்சா? சத்தியம் தான் நடந்து. ஆனால் என்ன தெரியுமா, இந்த மோசையும் சாதாரண ஆள் இல்லை. நாளைக்கு ஜனங்களுக்கெல்லாம் இறைச்சி கொடுப்போன்னு உடனே டக்குன்னு ஃபேக்டை பேச ஆரம்பிச்சிட்டான். என்ன, சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்களெல்லாம் கொண்டு போட்டாலும், இருக்கிற ஆடு மாடுகள்லாம் அடித்தாலும் போதுமாண்டவரே. என்ன பண்ணுறது, சில நேரத்தில் மரமண்ட மாதிரி நாம பேசினா கூட அவர் ரொம்ப தாராளமாக அற்புதத்தை செய்ய தான் செய்கிறார். அவர் சொன்னார், இங்கே பார்ப்பா, நீ எப்பவும் இந்த எது உண்மையோ அதையே பார்த்துட்டே இருக்கிற, சத்தியத்தை நான் சொல்கிறேன், என் வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா அதை மாத்திரம் நீ பார்த்துக்கிட்டே இரு. தேவன் அற்புதம் செய்தாரே. ஆமென். என்ன ஆகும், 13, 14 ஆகிய அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை வேவு பார்க்கும்படி ஒரு 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒருத்தனா எடுத்து கானான் தேசத்துக்குள்ள மோசே அனுப்புறான். 10 பேர் சொன்னாங்க, ராட்சதர்களை நாங்கள் பார்த்தோம். உண்மைங்க, அது ஃபேக்ட். 2 பேர் சொன்னான், கர்த்தர் நம்மோட இருக்கிறாரு, போய் நம்ம அவர்களை எளிதிலே ஜெயித்து கொள்ளலாம், அவர்கள் நமக்கு இரையாவார்கள். இது ட்ரூத். பிரதர், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதை நம்ப போறீங்கன்றத முதல்ல தெரிஞ்சுங்க. மேனேஜர் சொல்லிட்டாரு, இந்த மாசத்துல நீ டார்கெட் சொன்னது போல. அவங்கெல்லாம் பாருங்க, எனக்கு இது சின்ன சாட்சின்னு 1.5 கோடி ரூபாய் சொல்றாங்க. பெரிய ஆள் தான் சொல்லிட்டாருங்க, ஆனா அக்கௌண்ட்ல ஒண்ணுமே இல்லை. ட்ரூத். நீ கையிட்டுச்சு வேலையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ட்ரூத். எலியா அவன் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு பிரச்சனை? ஆண்டவர் இயேசு அவருக்கு முன்னாலே ஃபேக்டும் வைக்கப்பட்டுச்சு, ட்ரூத்தும் வைக்கப்பட்டுச்சு. உண்மைதானே? சீஷர்கள் எல்லாருமே எப்பவுமே ஃபேக்டையே பார்த்தவங்க. என்ன, புயல் அடிச்சதுன்னா, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையான்னு புலம்புறவங்க. ஏசு ஒருத்தர் தான், நான் சொன்னா ஆகும், நான் கட்டளையிடம் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரூத்தை பார்த்தவர். பிலிப்பு சொல்றான், பிலிப்பு அந்திரே ஆண்டவர்கிட்ட 200 பணங்களுக்கு வாங்கினா போதுமா ஆண்டவரே? போதாத, உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? 5 அப்பம் 2 மீன் இருக்கு, கொண்டு வா, மீதமான துணிக்கையில் எடுக்கலாம். ட்ரூத்துங்க. எலியா, உன் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு சறுக்கல், ஏன் உன் வாழ்க்கையில இவ்வளவு தடுமாற்றம் சொல்லுவான்? நான் சூழ்நிலையை பார்த்துட்டேனே, நான் சூழ்நிலையை பார்த்துட்டேன். இந்த சூழ்நிலையை பார்க்கறது இந்த எலியாவின் ஆவி. இந்த எலியாவின் ஆவியை கொஞ்சம் ஏட கூட தான் நினைக்கிறேன் நான். கரெக்டு தானே? நிறைய பேர் ஆண்டவரை எலியாவின் ஆவியை ஊற்றும், எலியாவின் ஆவியை ஊற்றும். நான் ஒரு நாள் அப்படிலாம் ஜெபம் பண்ணுறதே இல்லை. நான் ஆண்டவரே குமாரனுடைய ஆவி எனக்கு தாரேன் ஐயா, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தகாக குமாரனுடைய ஆவியை பெற்றீர்கள்னு கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அந்த ஆவி வேணும். எலியாவின் ஆவி கொஞ்சம் ஏடா கூட பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே எலியாவின் ஆவி எப்படி சூழ்நிலையை பார்த்துச்சோ இதே மாதிரி தானே போன வர கூட சொன்ன பாருங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் எலியாவின் ஆவி உடையவனாய் அவருக்கு முன்பாக நடப்பான்னு சொல்லப்பட்ட யோவான் ஸ்நானன் வரப்போகிறவர் நீர் தானா இல்லைன்னா வேற ஒருத்தர் வர்றது காத்திருப்பான்னு கேட்டான். கரெக்டு தானே?
சூழ்நிலை சரியா இருக்கும் பொழுது என்ன சொன்னோம்? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஜெயிலுக்குள்ள போய் ஒன்றும் மாறவே இல்லை. இப்போ என்ன தெரியுமா சொன்னா? எலியா வினாவி, டவுட்டாக இருக்குதே, நீர் மேசியாக இருந்தால் நேரத்துக்கு என்ன வெளியே கொண்டு வந்துருந்துருக்கணுமே. பிரதர், சூழ்நிலையில் ஒரு நாளும் பாத்திராதீங்க. எனக்கு தெரியல ஏன் ஆண்டவர் இந்த காரியங்கள்லாம் குறித்து பேச சொன்னாரோ எனக்கு தெரியாது. சில பேருக்கு பாருங்க, சூழ்நிலை சரியாக இருக்கணும், வீட்டில் ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கணும்னா அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய அட்மாஸ்பியரே கரெக்டாக இருந்தப்போ தான் ஆண்டவருக்குள்ள இருப்பேன், அப்போ தான் எனக்கு விசுவாசத்திற்கான மூடே வரும். இப்படி யாருன்னா பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் உண்டு. சூழ்நிலை சரியாக இருந்தால் சர்ச்சுக்கு, நான் ஏற்கனவே சொன்னது போல, அட்டண்டன்ஸ் கரெக்டாக இருக்கும். சில பேர் உண்டு, சூழ்நிலை சரியாக இல்லைன்னா தான் சர்ச்சுக்கு வருவாங்க. ரெண்டுமே டேஞ்சர். சில பேருக்கு பாருங்க, சூழ்நிலை சுற்றி எல்லாம் சரியாக இருந்தால் தான் ஆண்டவரே நோக்கி பார்ப்போம். மூடு கரெக்டாக இருக்கணும், அந்த அட்மாஸ்பியர் கரெக்டாக இருக்கணும், சூழ்நிலை சரியாக இருக்கணும். அதனால தான் வேத புத்தகம் புதிய ஏற்பாட்டில் எழுதும்போது எழுதுது 12:1 எபிரேயர்ல, ஆகையால் மேகம் போன்ற ஒன்று கூட சூழ்நிலை சரியில்லைன்றல ஆண்டவர் சொல்றாரு, உன் சூழ்நிலைக்கு இத்தனை விசுவாசிங்க சுற்றி இருக்கிறாங்களே. சில பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா ஆண்டவருக்குள்ள வளரன்னு நினைக்கும் பொழுது என் மனைவி காலை பிடிச்சி இழுத்து போட்டுடுறான். நான் நல்லா ஆண்டவருக்குள்ள வளரன்னு நினைக்கும் பொழுது என் கணவன் காலை பிடிச்சி இழுத்து போட்டுறாருங்க. நான் நல்லா ஆண்டவருக்குள்ள வளரன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் பிள்ளைங்கள பெற்று விட்டுருக்கிறேன் சனியனுங்க எல்லாம் பாரு நம்மளை நிம்மதியாகவே யார் புதுசாலாம் இல்லை, விசுவாசிங்க சொல்கிற வார்த்தையை சொல்கிறேன், நம்மளை நிம்மதியாக வாழவே விடப்பட்டுக்கிறதுங்க. நான் ஆண்டவருக்குள்ள வளரணும்னு பார்க்குறேன், இதுங்க நம்மளை பிடிச்சி ஒரு வழி பண்ணிடுது. நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறதுங்க என்ன பேச வச்சிருதே. சூழ்நிலை சரியில்லை பிரதர். விசுவாசிங்க கவனிங்க, உங்கள் சூழ்நிலை உங்களை சுற்றியில் இருக்கிறாங்க கணவனும் மனைவி இல்லை. வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே தேவன் உண்மையுள்ளவர் என்பதை பறைசாற்றி தங்களுடைய சூழ்நிலைகள் சரியா இருந்துச்சோ இல்லையோ, தங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடந்ததோ இல்லையோ, தங்களுடைய வாழ்க்கையில் உயிர் தப்பினார்களோ இல்லையோ, ஆனாலும் தங்களை மீட்டு கொண்ட தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லி தங்களுடைய ஓட்டத்தை எப்படி தொடங்கினாங்களோ அதே விதமாக தன்னுடைய ஓட்டத்தை முடித்த மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாவம் ரெண்டாவது தான் வருது. முதலாவது சொல்றாரு, பாரமான யாவற்றையும். ஓட்டத்தை இழுக்குது பாருங்க அந்த பாரம். சில பேருக்கு எதை நினைச்சு கவலைப்படனே தெரியல. நீங்க யோசிச்சு பாருங்க, போன வருஷம் எதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டீங்க? இங்கதான் இருக்கிறவங்களும் ஒரு அடியில சொல்லுங்க. கவலைப்பட்டு ஒடுங்கி ஓடாயி இப்போ அதை நினைச்சு கவலைப்படுங்க. அது எதுக்கு கவலைப்படுவானே? அதுக்கு அதெல்லாம் நல்லா தான் நடந்துச்சு, அதைத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன். எங்க ஆண்டவர் அன்னைக்கு அதை தானே சொன்னார். வசனம் சொல்லுது, இத்தனை திரளான சாட்சிகள். நீங்க ஆபிரகாம்கிட்ட கேட்டா சொல்லலாம், தேவன் உண்மையுள்ளவர்ப்பா. சாராள்கிட்ட கேட்ட தேவன் உண்மையுள்ளவர். மோசே கேட்ட தேவன் உண்மையுள்ளவர். யோசுவா கேட்ட தேவன் உண்மையுள்ளவர். கிதியோன்ட்ட கேட்ட தேவன் உண்மையுள்ளவர். சிம்சோன்ட்ட கேட்ட தேவன் உண்மையுள்ளவர். எல்லாரும் சொல்லுவாங்க, தேவன் உண்மையுள்ளவர், தேவன் உண்மையுள்ளவர், தேவன் உண்மையுள்ளவர், தேவன் உண்மையுள்ளவர். தேவன் இத்தனை திரளான சாட்சிகள் மேகம் போல சூழ்ந்திருக்கும் பொழுது இன்னும் அட்மாஸ்பியர் சரியில்லை, இன்னும் சுற்றியில் இருக்கிறவங்க சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. வசனம் சொல்லுது, எவன் சரியா இருக்கிறானோ இல்லையோ, உன்னை அழைத்தர் ஒருத்தர் சரியா இருக்கிறாரு. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி உன் பாரத்தையும் பார்க்காத, உன் பாவத்தையும் பார்க்காத, இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவர்கள். ஆமென். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல், த்ரூ ஆஃப் எவ்ரிதிங் தட் ஹிண்டர்ஸ் அவர் ப்ராக்ரஸ். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணுதாங்க, ஒரே ஒரு நோக்கம் தான் தேவன் அழைச்சது. உங்களை ஆசீர்வதிக்கணும், ஐஸ்வர்யங்களாக்குறதெல்லாம் தானா கூட வர்றது. தேவன் உங்களை என்னை அழைத்ததனுடைய பிரதானமான நோக்கம் ஏன்? தேவன் எதற்கு ஊழியத்தை வச்சிருக்கிறாரு? தேவன் எதற்கு ஊழியர்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசருக்கு எழுதும் பொழுது ஒரு நோக்கத்தோடு கூட தான் தேவன் அப்போஸ்தலரை ஏற்படுத்தினார், தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார், சுவிசேஷத்தை ஏற்படுத்தினார், மேய்ப்பர்களை ஏற்படுத்தினார், போதகரை ஏற்படுத்தினார். எதற்கு? நாம் எல்லோரும் குமாரனுடைய வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷர்கள் ஆகும்படிக்கு. அந்த ஒரு நோக்கத்தை விட்டு ஒரு நாளும் மாறிடவே கூடாது, ஒரு நாளும் சூழ்நிலையில பார்த்துடவே கூடாது. இந்த உலகத்தின் காரியங்களுக்காக தேவனை மட்டுப்படுத்திடக்கூடாது, உலகத்தின் காரியங்களுக்காக தேவனை விற்று போட்டுறவும் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய கண்கள் இயேசுவின் மேலே பதிக்கப்படட்டும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நாளும் விற்று போடாதிருங்கள், விட்டு கொடுத்து விடாதிருங்கள். சமீபத்தில் வாசித்த வின்ஸ்டன் சர்ச்சில்ன்ற ஒரு இங்கிலாந்தில் பிரதமராக இருந்தவர், ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டவர். வின்ஸ்டன் சர்ச்சில் கடைசியாக அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்கும்படி கூட்டிட்டு வந்தாங்க.
அவரால் நிற்க கூட முடியல. எல்லாரும் கொண்டு வந்து அந்த போடியத்து பக்கத்தில் அப்படி கூட்டாங்க. அவர் அப்படி துவங்கி போய் நின்னார். அவர்கிட்ட மைக்கை கொடுத்த உடனே அவர் பெரிய பேச்செல்லாம் கொடுக்கல. சொன்னார், நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப். உலகத்தான் சொல்லுவான்னா தெய்வ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் விசுவாச ஓட்டத்தில் எவ்வளோ கவனமாக இருக்கணும் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நேற்று யோசிச்சு பார்த்தேன், இந்த எலியா கேரி தாற்றண்டையில யாருமே இல்லைங்க. அப்பவும் நல்ல விசுவாசம் உள்ளவனா இருந்தான். 18வது அதிகாரத்தில் சபையோருக்கு முன்பாக அப்ப விசுவாசம் உள்ளவனா இருந்தான். சாரிபாத்தில் விசுவாசம் உள்ளவனா இருந்தான். நான் விசுவாசம் உள்ளவனா இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ஏதோ ஒரு சூழலை பார்த்துட்டோமா கவுந்துறதான் செய்யணும். இப்போ அவன் என்ன தெரியுமா சொன்னா, ஆண்டவர் வந்து கேட்கிறார். 19வது அதிகாரத்தை எடுங்க. 19வது அதிகாரம் 4வது வசனம். அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் பண்ணி, கிட்டத்தட்ட 100 மைல் நடந்தாச்சு. 100 மைல் யோசிச்சு பாருங்க. 100 மைல் ஒரு நாளைக்கு நடக்கிறான்னா எத்தனை கிலோமீட்டர் ஓடுன்னு ஓடிருப்பான்னு நினைக்கிறேன். ஜீவன் தப்ப ஓடணும். பின்னால எசபேல் சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கும், கொன்றுறேன் சொல்ல இவன் வேகம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவன் தான் எலிய ஆக அப்படின்ட்டு ரதத்துக்கு முன்பதாகவே ஓடினான். ரதம் போன ஸ்பீடில் ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஆவியின் பலத்தினால போனான், அன்னைக்கு எசபேலுடைய வார்த்தையினால போனான். எப்படியோ போனான் 100 மைல். போய் நிற்கும் பொழுது இப்போ ஆண்டவர் கேட்கிறாரு பாருங்க. ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று எல்லாமே தப்பாயிரும். என்னைக்கு சூழ்நிலை பார்த்தோமா எல்லாம் தப்பாயிரும். சாவரம் அங்கேருந்து செத்து இருந்துக்கலாம். கரெக்டு தானே? அவ்வளோதான். 100 மைல் ஓடி வந்து இப்போ நான் சாவணுன்றான். சரி ஓடுங்க. இப்போ அவன் சொன்ன வார்த்தையை கவனிங்க. போதும் கர்த்தாவே, என்னுடைய ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என்னுடைய பிதாக்களை பார்க்கலாம். இவர் ரெவலேஷனை பாருங்க. நல்லவனா இருந்தால் போராட்டமே வராது. சில நேரத்தில் பிரசங்கம் அப்படியே கேட்குறோம், நீ நல்லவனா இருந்தால் ஆண்டவர் ஒன்று கைவிடவே மாட்டார். நீ நல்லவனா இருந்தால் போராட்டமே வராது. நான் நேற்று வேடிக்கை ஒரு வசனத்தை வாசிச்சிருந்தேன். எடுங்களேன் பாப்பா, எல்லாரும் எடுங்க. 1 பேதுரு 4வது அதிகாரம் 19வது வசனம். 1 Peter chapter 4 verse 19. நல்லவனா இருந்தா எல்லாரும் எடுக்கட்டும். ஏன்னா நீங்கள் சில நேரத்தில் பிரச்சனை வந்த உடனே பிசாசு சொல்லுவான், நீ சரியில்லை. இல்லைன்னா மற்றவங்க சொல்லுவாங்க, நீ சரியில்லை, அதனால தான் உனக்கு இவ்வளோ போராட்டம். சில பேர் சொல்லுவாங்க, நாம எப்பொழுது இப்போ பிரசங்கலாம் அப்படி வந்துச்சு, நீ சாகவே மாட்டப்பா. சாவே கிடையாது. சாவாமைன்னு ஒரு டாக்டரின் இப்போ வந்துச்சு. ஆனால் என்ன, அதை தொடங்கினவரே செத்துட்டார். அதான் பெரிய கொடுமை. அதை தொடங்கின பிரசங்கர் செத்துட்டார். சரி, அதை விடு. இப்போ எல்லாரும் சொல்றாங்க, இந்த உலகத்தில் ஒன்று துன்பமே கிடையாது. பாவம் பேதுரு அந்த இடத்துல முட்டாள் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம பிரசங்கி மாதிரிலாம் ரொம்ப புத்திசாலிகள் ஆயிட்டாங்க. பேதுரு எழுதுறார், வாசிங்க இப்போ 19வது வசனத்தை. 4:19. ஆகையால் இது என்னடா இது, நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிந்திருக்கிறேன், தீமைக்கல்ல சமாதானத்திற்கு நினைவுகளை சொன்ன ஆண்டவர். வசனம் சொல்லுது, நான் பாடு அனுபவிக்கிறதுடைய சித்தமா என்ன? இப்போ வாசிங்க பார்ப்போம். எல்லாரும் சேர்ந்தே வாசிங்களேன். பாட அனுபவிக்கிறதே சில நேரத்தில் தேவ சித்தம் தான் போட்டிருக்கு. தேவ சித்தத்தின்படி செய்து பாட அனுபவிக்கிறவர்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சா சத்துருக்களும் சிநேகிதனாகும்படி செய்வன் போட்டிருக்கு. ஆனா பாடம் அனுபவிக்கணும் அதையும் போட்டிருக்குதே. வாசிப்போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்து பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு. ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, so if you find it difficult because you are doing what God said, ஆண்டவர் சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருக்கிற, அது நிமித்தம் உனக்கு கடினமான சூழ்நிலைகள் வறுமை என்று சொன்னால் தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இரு. அங்கே தடுமாறி நின்னுறாத. ட்ரஸ்ட் ஹிம், அவரை நம்பிரு. he knows what he is doing and he will keep on doing it. அவருக்கு உங்க வாழ்க்கையில என்ன செய்யறது நல்லா தெரியும். என்ன தெரியும். தொடர்ந்து அவர் அந்த கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார். கரகுலத்தை சத்தமுறையிலே சொல்லுங்க பாப்போம். ஆமென். ரொம்ப சோர்ந்து முட்டி மோதிலாம் நிக்க கூடாது. மனுஷனுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பெருசா இடம் கொடுத்துறாதீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சவாலாகவே பேசுறாரு. எதுக்கு நீ மனுஷன் வார்த்தையே கேட்டுட்டு இருக்கிற? முடியாதுன்னு அவன் சொல்லிட்டுனா இருக்க, முடிச்சு தர்றதான் நான் இருக்கிறேனே. சில பேர் பாருங்க, அவன் சொல்லிட்டான், அவர் சொல்லிட்டார், அவர் யாராக இருக்கட்டும். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. நிறைய வசனங்கள் தான் நமக்கு பதில். ஏசாயா 51வது அதிகாரம். ஐசாயா chapter 51 verses 12 and 13. நான்
நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் பூமி அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிற ஆண்டவர் கேட்கற புரியுதா? இங்க பாருங்க, உங்க முகத்துக்கு நேர பார்த்து பாரு, புல்ல போல இருக்கிறான் நான் நினைச்ச நாளைக்கு அவன் கதை முடிஞ்சிரும். அவனுக்கு பயப்படுறதுக்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி அவைகள் மேல மகிமையா இருக்கிற எண்ணம் மறக்கிறதுக்கு யாரு? ஆண்டவர் நம்ம சட்ட காலரை பிடிச்சு இப்படி உழுக்குறாருங்க. பாரு, நீ மனுஷனுக்கு பயந்துட்டே இருக்கிற, நான் பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறன்றதை நீ மறந்துடுறிய. யார் நீ? ஆண்டவர் கோபம். இப்போ வீட்டில் போய் திரும்ப திரும்ப அந்த வசனங்களை வாசிங்க. நீ யார்? மறக்கிறதுக்கு நீ யார்? கவனிங்க, சூழ்நிலைகளை ஒருபொழுதும் பார்க்கவே பார்க்காதீங்க. இன்னைக்கு எதெல்லாம் உங்களை மனசு கலங்க வைக்குதோ, ஏசாயா 51 அதிகாரம் 12, 13 வசனங்கள்ல கர்த்தர் சொன்ன வார்த்தை சொல்லியே சொல்லுங்க. ஆண்டவரே, இதுக்கெல்லாம் நான் பயப்படுறேன், எதுக்குடா போய் அவனுக்கு பயப்படுறேன்னு கேட்குறீர்ல, நான் பயப்படாது இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை, ஒரு அற்புதத்தை என்னோட வாழ்க்கையில் செய்யும் ஆண்டவரே. ஆமென். ரெண்டாவது குறிப்பு நான் சொல்லிடுறேன், நமக்கு டைம் இல்லை. முதலாவது குறிப்பு சொன்னேன், சூழ்நிலைகளாலே சோர்ந்து போன எலியா. ரெண்டாவது குறிப்பு, நாம் சோர்ந்து போனாலும் நம்மை திடப்படுத்துகிற ஒரு தேவன். ஆமென். இப்போ யோசிச்சு பாருங்க, கர்மேல் பர்வதத்திலிருந்து இஸ்ரேல் 20 மைல். கவனிக்கணும், நீங்க உங்களுக்கு பேக்ரவுண்டு தெரிஞ்சுதான் அந்த வசனங்கள் ரொம்ப ஆழமா புரியும், அதனால சொல்றேன். இப்ப இஸ்ரேல்ன்ற இடத்துல இருந்து பெயர்சபாவுக்கு 100 மைல். இந்த பெயர்சபா 100 மைல் தள்ளி வந்த பிறகுதான் ஆண்டவர் அவனை சூரச்செடிக்கு கீழே இருக்கிறார். போதும் கர்த்தாவே, என்னுடைய ஆத்மாவை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு அங்கே புலம்புனா, அங்கே தான் தூதன் வந்து அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்குறான். கரெக்டா? ஆமாம், நல்லா சாப்பிட்டு இழைப்பார். சில பேர் ஆண்டவர் ரெஸ்ட்டில் வச்சிருக்காருன்னு என்ன அர்த்தம்? நல்லா ஓட வைக்க போறாருன்னு அர்த்தம். ஆமாம், நல்லா ரெஸ்ட்டில் நல்லா அப்பத்தை கொடுத்து தண்ணியை கொடுப்பாரு. ஓ, தேவன் சகல பரிபூர்ணமான நன்மைகள் எனக்கு கொடுக்குறாரு பிரதர், அடுத்த 40 நாளைக்கு உனக்கு தண்ணியும் கிடையாது அப்பவும் கிடையாது போ, அப்படிதான் வசனம் சொல்லுது. 40 நாள் இரவும் பகலும் ரெஸ்ட்லெஸ். ஆமாம், அவன் எப்படி ஓடனான்னு எனக்கும் தெரியல. பரலோகத்துக்கு போனால் கண்டிப்பாக லேட்டை கேட்பேன், அப்படி என்னத்தையா தின்ன நீ? ஒரு நேரத்துக்கு ஒரு சாப்பாடு தான் சாப்பிட முடியும், 40 நாளைக்கு சேர்த்து மொத்தமாக சாப்பிட்டு ஒரே ஆள் நீயா தான் இருப்ப பொழுது. எதுவும் சொல்லுது, கர்த்தர் கொடுத்த பலன் அது. ஆமென். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. இப்போ இந்த பெயர் சபான்ற வனாந்தரம் ரொம்ப டேஞ்சரான வனாந்தரம், இது ரொம்ப புலம்புற வனாந்தரம் நினைக்கிறேன். ஆதியாகமம் 21 அதிகாரத்தில் அவ யார்? ஆகாரம் அங்கதான் நின்று புலம்புனா, பிள்ளை சாவறதை நான் பார்க்க மாட்டேன், பிள்ளை சாவறதை பார்க்க மாட்டேன். பெயர் சபா புலம்ப வைக்கிற வனாந்தரம். இப்போ புலம்ப வைக்கிற வனாந்தரத்தை இந்த ஆண்டவர் 40 மைல் அனுப்பிச்சிட்டார். இவன் 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்து தேவ பர்வதம் வரைக்கும் வந்துட்டான். போன வாரம் நம்ம பேசினால, தேவ பர்வதத்தின் பின்புறத்திலே மோசே தன்னுடைய ஆடுகளை ஓட்டி கொண்டு போனான். தேவ பர்வதத்தினுடைய பின்பக்கம், அல்லது இன்னும் கேட்டிங்கன்னா சீனாய் மலை பக்கத்திலே வந்துட்டான். சீனாய் மலை பக்கத்தில் மோசே தேவனை குறித்து நல்ல வெளிப்பாடுகளை பெற்றான். இதே சீனாய் மலையில இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல கற்பனைகளை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தர் அவளோடு கூட பேசினார். இவன் பாருங்க, சூழ்நிலையை பார்த்த மனுஷன் அப்படி வந்து ஆண்டவர்கிட்ட குறை பேசுறதுக்கு தான் வந்தான். நல்ல கவனிங்க, நான் நல்ல தீர்க்கதரிசியா இருக்கிறேங்க, தேவன் என்னோடு முகமுகமாய் பேசின அனுபவங்கள் உண்டு நீங்க சொல்லுவீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, நீங்களும் சறுக்குவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏங்க, எலியாவை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லையே, தீர்க்கதரிசிகளுக்கு ரெப்ரசன்டேட்டிவா வந்தானே, அவனே சறுக்கிட்டானே. இவன் சீனாய் வனாந்தரத்திற்கு வந்தது பாருங்க குறை சொல்றதுக்கு. வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 9 வசனம் வாசி. நல்ல கவனிங்க. இவன் சோர்ந்து போயிட்டான். பேசுனது எல்லாமே தப்பாவே பேசிட்டு இருக்கிறான். செஞ்சதும் தப்பாவே பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப ஆண்டவர் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து வந்துட்டாரு. வசனம் சொல்லுது, இவன் நேர வந்தவன் ஆண்டவரை என்ன செய்யணும் கூட கேட்கல, நேர மறுபடியும் ஒரு கோயிலுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டான். எதிராது யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே, நீர் உங்களுடைய சத்தம் எங்க போனாலும் எங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குமே. அதனால தானே சங்கீதக்காரன் சொல்ல, நான் பாதாளத்தில் படுக்கப்பட்டால் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஆண்டவர் பேசுறதற்கு தடையா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல தான் ஜியோவும் கிடைக்கிறது இல்லை, வோடாஃபோனும் கிடைக்கிறது இல்லை. மூணாருக்கு போனா வேற ஒரு நெட்வொர்க் வச்சுக்க வேண்டியிருக்குது. கும்மிடி பூண்டு போனால் வேற ஒரு நெட்வொர்க் வச்சுக்க வேண்டியிருக்கு. ஆண்டவர் நெட்வொர்க்கை எல்லா இடத்துலையும் எடுக்கும். ஆமென். பெயர் சபாவிலையும் எடுக்கும், தேவ பர்வத்தின் சைட்லையும் எடுக்கும். கர்த்தர் சிக்னல் கிடைக்காத ஒரு இடம் கிடையவே கிடையாது. ஆமென். நீங்க பசிபிக் கடல்ல மெரியானா ட்ரெஞ்சுக்கு கீழே போக முடிஞ்சா போய்க்கோங்க, அங்கேயும் கர்த்தருடைய சிக்னல் கரெக்டா கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, எலியாவே நானா இருந்தா கேட்டிருப்பேன், அறிவில்லை உனக்கு,
நல்ல சாப்பாடை கொடுத்து இவ்வளோ தூரம் அனுப்பின வந்து காலையில படுத்துக்கிற, சாயங்காலம் படுத்துருக்கிற. எலியாவே, உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? கர்த்தனைக்கு நிறைய பேர் பார்த்து அதான் கேட்குறாரு. கவனிங்க, ஆண்டவர் உங்களை செய்ய சொன்ன காரியம் ஒன்று, நீங்கள் முடங்கி படுத்திருக்கிறது ஒன்று. உனக்கு இங்கே என்ன வேலை? ஆண்டவர் கேட்டது அவன்கிட்ட ப்ரெசன்டென்ஸில் கேட்டார். நேற்று கூட வாசி பார்த்தேன். நம்ம நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம் பாருங்க. எலியாவே, நீங்கள் என்ன பண்ணுற? கரெக்டு தானே? என்னப்பா பண்ணுற? இவன் என்ன சொல்லியிருக்கணும் சொல்லுங்க? தூங்கிட்டு இருக்கிறன்னு சொல்லியிருக்கணும், இல்லை உம்ம கூட கா அப்படியாவது சொல்லியிருக்கணும். இவன் என்ன பேசணும்? போங்கப்பா, விசுவாசிங்க எல்லாரும் அப்படிதான். அதற்கு அவன், இவர் கேட்டது பிரசன்டென்ஸ். அவன் என்ன சொல்றான்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு வைராக்கமா இருக்கிறன்னு தானே சொல்லியிருக்கணும். அப்படிதான் சொல்லியிருக்கணும். நான் ஆண்டவருக்கு எவ்வளோ வைராக்கமா இருக்கிறேன்னு தெரியுமா? இல்லை, நான் இருந்தேன், அதான் சொல்லலை. ஒன்ஸ் அப்பான் அ டைம் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சேன் பிரதர். எல்லாரும் சாட்சி புஸ்தகமும் 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் போட முடியும். அவன் சொல்றான் பாருங்க, நான் வாசிங்க இப்போ. இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபிடங்களை இடித்தார்கள், உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். இதுதான் பிரசன்டென்ஸ். ஆண்டவருக்கு எடுத்த காரியம் எல்லாம் பாஸ்டென்ஸ், எல்லாம் தொலைந்து போன அனுபவங்கள். கர்த்தரை பிள்ளைங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு இருக்கிற வைராக்கியம் அது நிகழ்காலத்தில் உள்ளதாக இருக்கட்டும். சாகும் பொழுதும் சொல்லணும், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை நான் முடித்தேன், என்னுடைய விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன்னு சொல்லியிருக்கணும். நம்முடைய வாழ்க்கை எப்படி தான் முடிக்கணும் பாருங்க. நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன், காத்து கொண்டேன். ஆண்டவர் தான் விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில். உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? நான் செஞ்ச ஆண்டவரே, இதை செஞ்ச ஆண்டவரே, இதை செஞ்ச ஆண்டவரே, அப்படி இருந்த ஆண்டவரே. இதில் நீங்கள் வாசிச்சு பாருங்க. இப்போ நமக்கு நேரம் இல்லை, நான் முடிக்கிறேன். நான் என் 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 எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல இந்த எலியாவுக்கு. நான் இருந்தேன், நான் இருந்தேன், நான் இருந்தேன். இவன் சொன்னத வார்த்தையை கவனிங்க. நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டிறேன் பாருங்க. 10வது வசனத்தில், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன், இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். நான் ஒருத்தன் தான் ஆண்டவரை யோக்கியம், மற்ற யாருமே சரியில்லை ஆண்டவரே. நான் யோசிச்சு பார்த்தேன். மோசேக்கும் எலியாவுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? மோசேக்கு எலியாவுக்கும் என்ன வித்தியாசம்? எபிரேயர் 3வது அதிகாரத்தில், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கரெக்டா? உண்மையுள்ளவனாய் இருந்தது போலவே இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய குமாரனாய் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. நான் யோசிச்சேன், ஏன் எலியாவை கொண்டு அங்கே போடவே இல்லை? வித்தியாசத்தை நான் சொல்றேன் கவனிங்க. எலியா தேவனுக்கு முன்பாக சொன்னான், நான் ஒருத்தன் யோக்கியம், மற்ற எல்லாரும் போயிட்டாங்க ஆண்டவரை உம்மை விட்டு. மோசே என்ன தெரியுமா சொன்னா? அன்னைக்கு உண்மையில மோசே ஒருத்தன் தான் யோக்கியனா இருந்தான். ஆரோன் கூட வழி தவறி போயிட்டான். கவனிக்கணும், ஆரோனும் வழி தவறி போயிட்டான். ஆரோனும் விக்கிரகங்களுக்கு தன்னை விற்று போட்டவனாக இருந்தான். மோசே, ஒன்றை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன், நீ உங்களை விட்டு விலகி போய் உங்களை அழிக்கிறேன்னு சொன்ன பொழுது, என் பேரை கிறுக்கி போடுங்க ஆண்டவரே, என் பேரை கிறுக்கி போடுங்க, எனக்கு பெரிய ஜாதி, உங்கள் நாம் அவமானப்படும் பொழுது நான் என்னத்துக்கு ஆண்டவரே, என் பேரை கிறுக்கி போடுங்கன்னு சொன்னான் தெரியுமா? அங்கே தான் எலியா மோசை விட்டு கொஞ்சம் டவுனாக போயிட்டான். கர்த்தர் பிள்ளைங்க கவனிங்க, நிறைய நேரத்தில் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் தெரியுமா? எலியா நல்ல ஒரு பாடம். சில நேரத்தில் நான் ஒருத்தன் தாங்க சபையிலே யோக்கியம், வேற யாரும் சரியில்லை, நான் ஒருத்தன் தான் நல்லா ஜெபிக்கிறவன், வேற யாரும் ஜெபிக்கிறது இல்லை, நான் ஒருத்தன் தான். சில பேருக்கு பாருங்க, தீர்க்க தரிசனம் ஊழியம் செய்கிறவங்க சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்களை அற்பமாக பார்க்குறது. சுவிசேஷ ஊழியம் பண்ணுறான் பாருங்க, அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா சுவிசேஷத்தை யார் சொல்லுவா? எல்லாரும் பாஸ்டராக மாறிட்டிங்கன்னா. இந்த பாஸ்டராக இருக்கான் பாருங்க, அவன் சொல்லுவான், நீ சுவிசேஷ ஊழியெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம்பா, பாஸ்டர் போடைப்பா அது நாருது அப்படின்வான். பாஸ்டராக இருக்கிறவர்கிட்ட பார்த்து போதகர் சொல்லுவார், அதுக்கு ஒரு மண்ணும் தெரியல. நாங்கள்லாம் பாருங்க பிஹெச்டி முடிச்சுட்டு ரெவரண்ட் டாக்டராக இருக்கிறோம், இது பாஸ்டராகவே இருக்குது. எலியா நொந்து போன ஆவி. எலியாவின் ஆவி நல்ல ஆவி தான். எலியாவுக்குள்ள இருந்த ஒரு சைடில் வேற காயின், அதர் சைட் ஆஃப் த காயின். கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, நம்முடைய பேச்சு ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே இந்த ஒரு விஷயத்தில் உண்மையில எலியா தவறி தானே போயிட்டான். எலியா தவறாதவன்லாம் யாருமே சொல்லவே சொல்லாதீங்க.
இயேசு ஒருவரை தவிர வேதாகமத்தில் எல்லாருமே தவறுனவங்க தான். ஒரு இல்லையே சொல்லுங்க பார்ப்போம். என் இயேசு ஒருத்தர் மாத்திரம்தான் ஒரு விதத்திலும் சறுக்காதவர். என் இயேசு ஒருத்தர் மாத்திரம்தான் எந்த விதத்திலும் பழுதே இல்லாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தார், இவன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறான் இவனுக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, 9வது வசனத்துல கேட்கிறார், எலியாவே உனக்கு என்ன காரியம்? அவன் குகை விட்டு வெளியே வர்றதே இல்லை, கெபி விட்டு வெளியே வரவே இல்லை. சில பேர் வெளியே வந்தவன். அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த முடங்கி போயிருக்கிற அனுபவம் இருக்கு தெரியுமா, அது ரொம்ப அப்படி குறுகலாவே பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாலே ரொம்ப டேஞ்சர். அதனால தான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு முறை சொல்லும் பொழுது சொன்னேன், லோத்துவை நீ மலைக்கு ஓடி போகும்பொழுது அப்பொழுதே ஓடி போயிருந்தான்னா சுற்றிலும் பட்டணம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இது அப்படியே குறுகலை பார்த்து 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 தான் எல்லாம் தப்பான காரியத்திருக்கும். அதனால தான் ஆண்டவர் கூட ஆபிரகாம் கூட அதான் சொன்னார், வெளியே வா, கூடாரத்தை விட்டுட்டு வெளியே பார்த்தார். கூடாரத்தில் இருக்கிற வரைக்கும் இருக்கிற அந்த குண்டு செட்டி குதிரை ஓட்டுற மாதிரியே தான் இருக்கும். வெளியே வந்து நட்சத்திரங்கள் எல்லாம் பாரு. இப்போ அந்த எலியாவையும் அதே மாதிரி தான் சொன்னார், எலியாவே இங்கே வெளியே வா. ஆளு வெளியே வர்ற மாதிரி இல்லை, வெளியே வர்ற மாதிரி இல்லை. கர்த்தர் பாருங்க பெருங்காற்று அனுப்புறாரு, கர்த்தர் இல்லை. நான் நினைக்கிறேன் எலியா வந்திருந்தானா அதோட நின்றுக்குன்னு நினைக்கிறேன். பூமி எதிர்ச்சி வந்தது, அக்னி வந்தது, இல்லை. பார்த்தாரு, எலியாவே, திரும்ப வசனம் போட்டிருக்கு பாருங்க, 13வது வசனம், எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? இப்போ ஆளு முக்காடு போட்டுக்கிட்டு வெளியே வருது. நான் யோசிச்சு பார்த்தேன், எந்த சூழலிலும் தள்ளாத ஒரு ஆண்டவர். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் என்னுடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். கரங்களுடைய சத்தமுறையில சொல்லுவோமா, என் ஆத்துமாவை தேற்றுறார். எலியா கிட்ட எப்படி டீல் பண்ணணும்னு ஆண்டவருக்கு தெரியும். போ, இதோட போ, நான் எலிசா வச்சு பார்த்துக்கிறேன் கர்த்தர் சொல்லவே இல்லை. உன்னை வைத்து செய்ய வேண்டியது எதுவோ நான் அதை ஒன்றை வச்சு தான் செய்யணும். ஆமென். அந்த இடத்துல ஆண்டவர் வந்துடுறார் பார். நாம என்னதான் சோர்ந்து போனாலும் சரி. நேற்று ஒரு சம்பவம் வாசிச்சுட்டு இருந்தேன், ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று வாசிச்சுட்டு இருந்தேன். முதலாம் உலகப் போரில் நடந்த உண்மையான ஒரு சம்பவம். 2 பேர் நல்ல ஃப்ரெண்டு அமெரிக்க இராணுவத்தில். ஒருத்தன் பயங்கரமான அடி, குண்டு காயம் பட்டுட்டான். குண்டடி பட்டு புதரில் சிக்கிக்கிட்டு கிடக்கிறான். இப்போ அவனை காப்பாற்ற போனால் மற்றவர்களுக்கும் காயம்படும். எல்லாரும் போய் பதுங்குகுழியில் மறைஞ்சிட்டாங்க. அடிபட்டு கிடக்கிறவனுடைய ஃப்ரெண்டு, நான் போய் என் ஃப்ரெண்டை காப்பாற்ற போகிறேன். சார்ஜன் சொன்னார், போகாத, தேவையில்லாத காயம்படும், போகாத. இல்லை, நான் போய் ஆவேன் சார். போய் நண்பனை தூக்குனான். கொஞ்சம் தூரம் கொண்டு வரக்குள்ள அந்த நண்பனை இறந்துட்டான். இவனுக்கு அதுக்குள்ளே அங்கே போடப்பட்ட குண்டுகளால் காயம், பலத்த காயத்தோட இவனும் திரும்ப வந்தான். சார்ஜன் கேட்டார், வேஸ்ட், போகாதன்னு சொன்ன, எதுக்கு போனேன்? உன் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்? அதுக்கு இவன் பதில் சொன்னான், சார் நான் அவனை காப்பாற்றணும் இல்லையா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவனை போய் தூக்கும் பொழுது அவன் சொன்னான், எப்படி நீ வந்துடுவேன்னு எனக்கு தெரியும், அது போதுண்டா. நான் யோசிச்சு பார்த்தேன். நிறைய நேரங்களை பாருங்க, நம்மளை சுற்றிலும் இருக்கிறவங்க எந்த நேரத்தில் வர்றாங்களோ இல்லையோ. 2020 கோவிட், என்னுடைய அண்ணன் அக்கெல்லாம் பக்கத்து தெருவில் இருந்தாங்க, தெரிஞ்சவங்கெல்லாம் அடுத்த ஸ்ட்ரீட்டில் இருந்தாங்க. பிரதர் கவனிங்க, அடுத்த ஸ்ட்ரீட்டு தான். ஃபோன் பண்ணால் கூட யாரும் எங்கேயும் போக முடியாது. நான் மயக்க அடித்து விழுறேன். பிள்ளைங்க ஒரு பக்கம் அழுது நிற்கிறாங்க, மனைவி ஒரு பக்கம் அழுகுறாங்க. எல்லாம் நிறைய பேர் இந்த பாதையில் போனீங்க. யாரும் வர முடியல, யாரையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் ஒருத்தர் மாத்திரம் வந்தார்ல, மரண படுக்கையில் தூக்கி எடுத்தார்ல. கரங்கள் ஒருத்தர் அடையில சொல்லுவோமா? ஆமென். உண்மையுள்ள ஆண்டவர். எலியா நான் நினைக்கிறேன் மனுஷருடைய பார்வையில் அப்படி தொடச்சி தூக்கி போட்டாச்சு. தேவன் திரும்ப வர்றார். ஏன் இத்தனை முறை தேவனுக்கு முதுகு காட்டி கூட திரும்ப உங்களை ஆலயத்தில் கொண்டு வந்து திரும்பவும் தேவ செய்த கொடுத்துட்டே இருக்கிறார் தெரியுமா? எப்படி ஆகிலும் மறுபடியும் அன்பினாலே பயில் காட்டி அழைத்து உங்களை ட்ராக்ல ஏற வச்சு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கும்படி. ஆமென். ஆண்டவர் எலியாவை பார்த்து சொன்னார், அங்கேயும் சொன்னார், போக வேண்டிய தூரம் வெகு தூரம் போ. இங்கேயும் சொல்றாரு, போ, ஆசகையில எகுவ அபிஷேகம் பண்ணு, 2 ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணு, ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணு. அன்னைக்கே போதும் ஆண்டவரே, இவருடைய ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளணும். கர்த்தர் எடுத்திருந்தார்னா, கர்த்தர் எலியாவை அக்னி ரதங்களிலே எடுத்துக்கொண்டு போனார்ன்ற ஒரு அதிகாரத்தையும் சம்பவத்தை நம்ம வாசிக்காமலே போயிருப்போம். உங்களை சூரச்செடிக்கு கீழேயே சாகடிக்கிறது இல்லை தேவனுடைய நோக்கம். இயேசுனுடைய வருகையிலே, ஆமென், அவரோடு உங்களை என்ன எடுத்துட்டு போறதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம மகிமையாக வாழ வச்சிருக்கிறார். எத்தனையோ சர்க்கிள்கள் தோல்விகள்லாம் வந்துச்சுங்க, அதெல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க. அவரை பற்றி விசுவாசத்தினால உண்டாகிற இளைப்பாறுதலுக்காக இன்னைக்கு நம்ம பிரவேசிப்போம். ஆமென். ஜான் ஸ்டான்ஃபோர்ட்
என்கிற ஒரு மிஷினரி குறித்து நான் வாசிச்சுட்டு இருந்தேன். சில பேர் அவர் குறித்து வாசிச்சிருப்பீங்க. அவருக்கு மனைவி 2 பிள்ளைகள் இருந்தனர். மனைவி 2 பிள்ளைகள். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் அவரை பார்த்து நீ சீனாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு சொன்னதுனால தன்னுடைய மனைவி 2 பிள்ளைகளோடு கூட அவர் ஆயத்தமாயிட்டு இருந்தார். போய் சீன மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த லாங்குவேஜ் ஸ்கூலில் போய் உட்காந்து அந்த மொழியை கற்றுக்கொண்டிருந்த பொழுது திபெத்திலிருந்து வந்த ஒரு மிஷினரி சொன்னார், திபெத்தில் பயங்கரமான தேவை இருக்குதுங்க, அங்கும் ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாருன்னு சொன்ன உடனே இவர் தன்னுடைய மனைவி 2 பிள்ளைகளோடு கூட திபெத்திற்கு போனார். போய் சில நாட்களுக்குள்ளாக அவருடைய மூத்த மகன் அங்கிருந்த ஒரு நோயினால பரவன ஒரு காய்ச்சல்னால இறந்தான். இவருக்கு பயங்கர ஷாக். கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம வந்தோமே, என்ன செய்யறது யோசிச்சு கொண்டே இருக்கும் பொழுது அந்த நோயினுடைய தாக்கம் கொடிதானபடினாலே அவருடைய 2வது மகனும் மரித்து போனான். பெற்ற பிள்ளைகள் 2 பேரையும் அடக்கம் பண்ணாரு. மனைவியும் கணவனுமா சேர்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ அதே வியாதினால அவருடைய மனைவியும் பாதிக்கப்பட்டார். இங்கே இருந்தால் அவ்வளோதான், பிழைக்க முடியாது. அங்கே இருந்த ஆற்றில் தன்னுடைய இருந்த படகுல தன்னுடைய மனைவியை ஏற்றிக்கிட்டு அக்கறைக்கு போகும்படியாக துரிதப்பட்டார். அக்கறைக்கு போனார். அங்கே போய் அவருடைய மனைவியை படகுலிருந்து இறக்குறதுக்கு முன்னாடி அவருடைய மனைவியும் மரித்து போனார். மனுஷன் அழுதார் 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 அழுதார். அழைப்பிற்கு கீழ்ப்படிஞ்ச ஆண்டவரே, நீர் உண்மை இல்லாதவராய் போனீரே, நீர் உண்மை இல்லாதவராய் போனீரே, என்னை நீர் மறந்தீர் ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டீர்? அழுதார் 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 அழுதுகிட்டே இருந்தார் அழுதுகிட்டே இருந்தார். கர்த்தருடைய சத்தம் கேட்டுச்சு, கோ ஃபார்வர்ட். இந்த ஒரே ஒரு சத்தம் தான் தேவனுடைய அழைப்பிற்கு மாத்திரம் தன்னை ஒப்பு கொடுக்கும்படி மறுபடியும் சீன தேசத்திற்கு போனார். பல்லாயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கர்த்தர் அவருக்கு என்று கொடுத்தார். கடந்த நாட்களில் அவருக்கு இருந்த எல்லா வடுக்களும் மறைய செய்தார். மகிமையுள்ள சாட்சியாக அந்த தேசத்தில் தேவன் அவரை நிறுத்தினார். எதுக்கு இதை சொல்ல வர்றேன்? வாழ்க்கையில் சில நேரத்தில் ஏன் இப்படி நடக்குது நமக்கு தெரியறது இல்லை. ஏன் ஆண்டவர் இந்த போராட்டத்தின் பாதையில் நான் போகிறேன் நமக்கு தெரியறது இல்லை. ஆண்டவர்கிட்ட இங்கே கேட்டாலும் பதிலும் சொல்கிறதில்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், தேவன் உண்மையுள்ளவருங்க. எத்தனை பேர் சொல்கிறேன்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். என்னோட ஆண்டவர் உண்மையுள்ளவர். ஆமென். இந்த ஒரு எண்ணத்தில் மாத்திரம் நம்மளுக்கு ரெஸ்ட்டும் கிடைக்கட்டும், நமக்கு ரிலாக்ஸேஷனும் கிடைக்கட்டும். பரிசுத்தவான்கள்லாம் அப்படி தான் ஓடி முடிச்சாங்க. இன்னைக்கு எதெல்லாம் நினச்சிட்டு உள்ள கவலைப்பட்டு வந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. சூழலை பார்க்கறதெல்லாம் விட்டுருங்க. உங்களுடைய தேவைகள் எவ்வளவு பெரிதாக வேண்டுமானாலும் இருந்துட்டு போட்டும், தேவன் ஒரு நாள் உங்களை என்னையும் சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். தேவன் ஒரு நாள் உங்களை என்னை வியாதிக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். தேவன் ஒரு நாள் உங்களை என்னை அவமானத்திற்கு நிந்தைக்கும் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். எல்லாரும் எழுந்து நிற்போம். அன்னைக்கு எலியா கிட்ட சொன்ன ஒரே வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்றார், முன்னேறிப்போ முன்னேறிப்போ முன்னேறிப்போ. எதுக்கு ஒரே இடத்துல நிற்காத? சூரச்செடிக்கு கீழே நிற்காத, சூரச்செடி கீழே நிற்காத, குகைக்குள்ள போய் பதுங்காத, வெளியே வா. உனக்கென்று நான் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளும் உனக்கு நான் செய்ய விரும்புகிறேன். ஆமே. எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி, நல்ல ஒரு அன்பின் ஆண்டவர் இருக்கிறாரு. எல்லாரும் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவேன். எல்லாரும் வாயில திறந்து, உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமப்பீரே. கரங்களை உயர்த்தி தூக்கி, எல்லாரும் லிஃப்ட் போயிரு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நான் சரண்டர் ஆயிடுறேன் ஆண்டவரே, நான் சரண்டர் ஆயிடுறேன். உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவே. உந்தன் தோள்கள்
போல நான் முன் வருவே. போராட்டங்கள் என்னை நோக்கி கர்ஜிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவே. தூக்கி சுமப்பீரே. எல்லாரும் வாழ்க்கை ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம் உந்தன் தோள்களில் நான் கிடப்பே. பயமின்றி வாழ்ந்திடுவே. நேரிந்த நாணலை முறியாதவர் மங்கி எரியும் திரியனையா புலம்பலை கழிப்பாய் மாற்றுபவர் விடுதலை தெய்வம் இயேசு பரன். தூக்கி சுமப்பீரே. எல்லாரும் லைஃப் ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. நீங்க வச்சுக்காதீங்க. எதெல்லாம் பாரப்படுத்துதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் கையில கொடுத்துருங்க. ஆண்டவரை இன்றில் இருந்து அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. எல்லாத்தையும் வைக்கிற ஆண்டவரே, அது பண தேவையோ அல்லது குடும்ப தேவையோ அல்லது வாழ்க்கைக்கு எதெல்லாம் குறைவோடு இருந்து இன்னைக்கு கவலையோடு இருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் ஆண்டவரே உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஐயா. பிள்ளைகளுடைய எதிர்கால ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. பிசினஸ் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. உங்களுடைய ஊழியத்தை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அவர் தூக்கி சுமக்கிறவர். ஹல்லேலூயா. தூக்கி சுமப்பீர் வாழ்நாளெல்லாம். தூக்கி சுமப்பீர். வாயை திறந்து உந்தன் தோள்களில் நான் கிடப்பே. பயமின்றி உந்தன் தோள்களில் நான் கிடப்பே. பயமின்றி அன்பின் ஆண்டவரே, விசுவாசத்தோடு உம்முடைய தோள்களில் நாங்கள் சாய்ந்து கொள்கிறோம். இயேசவேலினுடைய மிரட்டல்கள் உண்டு. வனாந்திரத்தின் வறட்சியும் வெறுமையும் இருக்கலாம். ஆனாலும் கூட எல்லா இடத்திலும் எங்கள் ஆண்டவர் எங்களோடு நடக்கிறீர். எங்கள் ஆத்மாவை தேற்றுகிறீர். எங்கள் வாழ்க்கையில் நீர் குறித்ததை செய்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நெறிந்த நாணலை போல நாங்கள் இருக்கிறோம். மங்கி எறிகிற திரியை போல நாங்கள் இருக்கிறோம் ஐயா. நீர் எங்களை முறித்து போடாமல், நீர் எங்களை அணைத்து போடாமல் உம்முடைய அன்பினாலே எங்களை அணைத்துக் கொள்கிறீரே, உமக்கு நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதாக. மரணம் அதற்கு தடை செய்ய முடியாது. வறுமை அதற்கு தடை செய்ய முடியாது. நசரேனா இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜீவனை பேசுகிறாயா. நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாக்குத்தத்தங்களில் நிறைவேறுதலை பேசுகிறேன். நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை பேசுகிறேன். நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுக்கு முன்னேற்றத்தை பேசுகிறேன். நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுக்கு தேவ தயவை பேசுகிறேன். நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை பேசுகிறேன். நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதத்தை பேசுகிறாயா. நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாத்திரம் நிரம்பி வழியை செய்கிறதை பேசுகிறேன். நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கற்பங்களுக்கும் ஸ்தனங்களுக்கும் உள்ள ஆசீர்வாதங்களை பேசுகிறாயா. இந்த பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துவீரா. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்த்து ஜெபிக்கிறோம். நல்ல ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்பட உங்கள் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை, மகிழ்ச்சியும், விடுதலையும் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென். God bless you. God be with you. Have a blessed week. அடுத்த வாரம் குர்த்தோலை ஞாயிறு மறந்துடாதீங்க. இந்த வாரத்தில் சொன்ன நிகழ்ச்சி ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. முடிஞ்சோன்னா பரீட்சை இருக்குது, யாரும் போயிடக்கூடாது. கர்த்தரை இந்த விஷயத்தில் நீங்கள் கனம் பண்ணுங்க. தேவன் உங்களோட இருப்பார்.